ஜெர்மனியில் டச் கிரிக்கெட் யூனியன் பெருமையுடன் வழங்கும் சாம்பியன் லீக் கிரிக்கெட் C20 வில்பத்து காடழிப்பு. இலங்கை எல்லா வளமும் நிறைந்த ஒரு எழில் நிறைந்த நாடு. குளிர் வெப்பம் என இரண்டையும் கொண்டுள்ள ஒரு சிறிய நகரம் போல் உள்ள நாடு என்றே கூறலாம். மலைகள், மலைக்காடுகள், நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள், குளங்கள் என அத்தனையும் கொண்டுள்ளது. இங்கு ஏராளமான விலங்குகள், பறவைகளின் உறைவிடம், சரணாலயம் என்றே சொல்லக்கூடிய ஒரு மத்திய நிலையமாகும். இந்த விலங்குகள், பறவைகளை பாதுகாப்பதற்கு ஏராளமான சரணாலயங்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் வில்பத்து சரணாலயம். வடமத்திய மாகாணத்தையும் வடமேல் மாகாணத்தையும் இணைத்து வடக்கே கலா ஓயாவையும், தெற்கே மோதாரை ஆற்றையும், மேற்கே இந்து சமுத்திரத்தையும் கொண்டுள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து 152 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இதனுடைய பரப்பளவு 1,31,693 ஹெக்டேர் ஆகும். சுமார் 60க்கும் மேற்பட்ட குளங்கள், ஏரிகளை கொண்டுள்ளது. இங்கே சிறுத்தைகள், யானைகள், நரிகள், ஓநாய்கள், மான்கள் போன்ற விலங்குகள் உட்பட 120 வகையான விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன. இங்கு 27.2 செல்சியஸ் வெப்பநிலையும் வருடம் ஒன்றுக்கு 1000 மில்லி லீட்டர் மழை வீழ்ச்சியையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. இவ்வளவு எழில் நிறைந்த ஒரு காட்டை பற்றி சொல்லும் போது இடையே ஒரு பெரியதொரு பிரச்சினை எழுந்துள்ளது. இந்த காடுகள் அழிக்கப்படுவதாக பாரியதொரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் வில்பத்து சரணாலயம் அழிக்கப்பட்டு குடியேற்றம் இடம்பெறுவதாக ஆனந்த தேரர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். அப்படி எதுவும் நடைபெறவில்லை என அப்போதைய கைத்தொழில் வணிக அமைச்சராக இருந்த ரிசாத் பதியுதீன் பதிலளித்து ஆனந்த தேரரை பகிரங்க விவாதத்துக்கும் அழைத்திருந்தார். தன் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்ததை வாபஸ் பெற வேண்டும் அல்லது 100 கோடி ரூபாய் நட்டஈடு தர வேண்டும் என சட்டத்தரணி மூலம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அத்துடன் அப்போதைய சமூக வலுவூட்டல் அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க வில்பத்து பகுதியில் காடழிப்பு எதுவும் இடம்பெறவில்லை என கூறியுள்ளார். 2015 ஆண்டு காலப்பகுதியில் கல்லாறு, கடியன்குழி, மரிச்சுக்கட்டி, விளாத்திக்குளம் போன்ற பகுதிகளை உள்ளடக்கி 20,000 ஏக்கர் காடு அழிக்கப்பட்டதாகவும் அதில் 500 ஏக்கர் நிலத்தில் அப்போதைய அமைச்சர் ரிசாத் பதியுதீன் மீள்குடியேற்றம் என்ற போர்வையில் குடியிருப்புகளை அமைத்துள்ளதாகவும் சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இதனை கண்டித்து மக்கள் பலமுறை ஆர்ப்பாட்ட செயற்பாட்டிலும் இறங்கியிருந்தனர். பின்னர் 2015 ஆண்டு அது நீதிமன்றம் சென்றது. இது தொடர்பான முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என மேல் நீதிமன்றம் உரிய அதிகாரிகளை பணித்தது. 2012 ஆண்டு முசலி பிரதேச சபைக்கு சொந்தமான மரிச்சுக்கட்டி, பாலைக்குழி, கரடிக்குழி, முள்ளியாவாறு போன்ற பிரதேசங்களை வில்பத்து சரணாலயத்துக்கு சொந்தம் என வர்த்தமானி மூலம் ஜனாதிபதி அறிவித்திருந்தார். அத்துடன் 1990 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தபோது வில்பத்தில் அதிக மரங்களை நட்டு காட்டினை பெரியதாக்கியிருந்தார். 2009 ஆண்டுக்கு பின் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகிய போது சில அரசியல் தலைவர்களின் தலையீட்டினால் அந்த மரங்கள் வெட்டப்பட்டுள்ளது. பின்னர் அது சிறிது காலம் அதனை பற்றி எந்த கதையும் எழவில்லை. மீண்டும் அந்த பிரச்சினை தற்போது எழுந்துள்ளது. நாமல் ராஜபக்ஷ அது தொடர்பில் கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். வில்பத்து வனத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரியளவிலான காடழிப்பு செயற்பாடு குறித்து மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இவ்வாறு காடழிப்பு இடம்பெறாமல் தடுப்பதற்கு அரசாங்கம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ ட்விட்டர் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த காடழிப்பு தொடர்பான பிரச்சினை நீண்ட காலமாக நீடித்து வருகின்றது. தொடர்ந்தும் குறித்த பிரச்சினைக்கு எப்போது முடிவு வரும் என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.